விஜயின் டிவிகே கட்சியில் வெடித்த மோதல். அரசியல் களத்தில் விஜய் தடுமாறுவது ஏன்? இடத்தை மாற்றினார் விஜய். விஜய் ரசிகர்கள் தற்குறிகள். ஜிபி முத்து அதிரடி பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. கரூர் துயரத்துக்கு பின் விஜய் வெளியில் தலை காட்டாமல் மௌனமாக உள்ளார். இதனிடையே தவேகாவின் உட்கட்சி பூசல் பூதாகரமாக மாறியுள்ளது. கரூர் சம்பவத்தை அடுத்து என் ஆனந்த் மீது சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் மற்றும் ட்ரோல்கள் வந்தன. ஆனால் தவேகா ஐடி விங்கை கண்ட்ரோலில் வைத்துள்ள ஆதவ் ஆனந்துக்கு ஆதரவாக செயல்படவில்லையாம். இதனால் இருவருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளதாக கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. சினிமாவில் ஜொலித்த விஜய்க்கு அரசியல் களத்தில் அடுத்தடுத்து தடைகள் ஏற்பட்டு வருகிறது. சோசியல் மீடியா மற்றும் பிரச்சார களங்களில் பம்பரமாக சுழன்று வந்த அக்கட்சியின் தொண்டர்கள் சிறிது காலமாக சைலண்ட் மோடில் உள்ளனர். இதற்கு கரூர் சம்பவம் ஒரு காரணமாக கூறப்பட்டாலும் சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாமல் விஜய் தடுமாறுவதாகவும் கூறுகின்றனர். தங்களது ஆதங்கத்தை சிலர் விஜயை டேக் செய்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்க விஜய்க்கு இதுவரை யாரும் இடம் தரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களை பனையூருக்கு அழைத்து ஆறுதல் கூறவிருப்பதாக முன்பு செய்தி வெளியானது. இது அரசியல் ரீதியாக சர்ச்சையை ஏற்படுத்தும் என்பதால் பனையூருக்கு பதில் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் வரும் அக்டோபர் 27ஆம் தேதி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விஜய் ஆறுதல் கூற இருப்பதாக கூறப்படுகிறது. பிள்ளை போனாலும் பரவாயில்ல, விஜயை பார்த்தோம் என கரூர் துயரில் பாதிக்கப்பட்ட பெற்றோர் பேசியதை ஜிபி முத்து விமர்சித்திருந்தார். அவரை சோசியல் மீடியாவில் விஜய் ரசிகர்கள் விளாசினர். இந்த நிலையில் தான் பேசியது சரி என ஜிபி முத்து மீண்டும் பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் விஜய்க்கு அசிங்கத்தை ஏற்படுத்துவதே அவருடைய ரசிகர்கள் தான் எனவும் இப்படி பேசித்தான் அவர்கள் தற்குறி என பெயர் வாங்கியிருப்பதாகவும் ஜிபி முத்து கடுமையாக சாடியுள்ளார்.